ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசினா கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, என்னோடய சண்டே ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. சண்டேனாலே ஒரு லேசி தான், அதனால் நான் லேட்டாக தான் எப்போவுமே எந்திரிப்போம். சண்டே எந்திரிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இட்லி ஊற்றி வச்சுட்டேன். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி தான். நாங்கள் ஊருக்கு போய் தான் சாப்பிட போகிறோம். அதனால தான் இப்போயே நான் இட்லி அவிச்சிட்டு வீட்டை பார்த்தா எல்லாமே தலைகீழாக கிடந்துச்சு. சரி சண்டே க்ளீன் பண்ணலாம்னு சொல்லி எல்லாத்தையுமே தள்ளிகிட்டே வந்தேன். பார்த்தா இன்றைக்கி சண்டே ஊருக்கு போகிற பிளான்னு. ஸோ எல்லாத்தையுமே டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணிட்டு தான் இருந்தேன். சரி இங்கிட்டு தான் க்ளீன் பண்ணுறோம் ரூமை பார்த்தா அதை விட கேவலமாக இருக்குது. அதையும் போய் க்ளீன் பண்ணிவிட்டு இன்றைக்கி என்ன போடலான்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்து வச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புவோம். ஏன்னா நம்மளுக்காக அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்களா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் போயாச்சு. என்னென்னா இடியப்பம், இட்லி, தால்ச்சா, மட்டன் கிரேவி அப்புறம் தான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு என்னென்ன கதை இருக்கோ அதெல்லாம் பேசிட்டு அப்புறம் எங்கள் பெரியம்மா வீட்டு கார்டனை பார்க்க போயிட்டோம் ஈவினிங்கில். அங்கே பார்த்திங்கன்னா எல்லா செடியுமே நல்லா இருந்துச்சு. ஈவினிங் டைமில் பார்க்கும்போது ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இந்த மாதுளை பழம்லாம் நம்ம கடையில் வாங்கும்போது அது ஒரு மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனால் நம்ம வளர்ந்து அதை எடுத்து சாப்பிடும்போது அது வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருக்கும். பார்த்தா அங்கே ஒரு வாழைத்தார் இருந்துச்சு. அதை விடுவோமா, அதையும் அறுத்து எடுத்தாச்சு. வாழைத்தாரையும் எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு அங்கேருந்து நைட்டு 7 மணி போல் கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.